ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வந்ததான யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிச்சயமாகவே தேவன் கொடுத்ததான அந்த வாக்குதத்தத்தின் பிரகாரமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான காலவெளியில் கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். எப்பொழுதுமே நம்முடைய சிந்தை என்ன அப்படின்னா, ஒரு புதிய வருஷம் வந்து விட்டது, ஒரு புதிய மாதம் வந்து விட்டது, ஒரு புதிய வாரம் வந்து விட்டது, நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன் என்ற ஒரு சிந்தை நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுகிறேன், நம்முடைய சிந்தை என்ன? நம்முடைய சிந்தை என்ன? ஒரு புதிய வருஷம் வந்து விட்டது, ஒரு புதிய மாதம் வந்து விட்டது, ஒரு புதிய வாரம் வந்து விட்டது, ஒரு புதிய நாள் வந்து விட்டது. அப்போது புதுசாக வந்து விட்டதுனால நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்றதான சிந்தை எல்லாருக்குமே நிச்சயமாகவே இருக்கிறது. ஆனால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப்பட போகிறார். ஒரு புதிய வருஷம் வந்ததுனால, ஒரு புதிய மாதம் வந்ததுனால தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? ஆசீர்வதிக்க மாட்டார். அப்போ எப்போ தான் தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, சில வசனத்தை உங்களுக்கு காண்பித்து நான் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று என்ன பண்ணாராம்? பிரசங்கிக்க தொடங்கினார் என்று வேத வசனம் சொல்லுகிறதாம். ஆண்டுடைய முதல் பிரசங்கம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லலை. ஆண்டுடைய முதல் பிரசங்கம் என்ன? நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லலை. ஆண்டுடைய முதல் பிரசங்கம் என்ன? நான் உன்னுடைய எல்லா விதமான தேவைகளை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லலை. ஆண்டுடைய முதல் பிரசங்கம் என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் பிரசங்கித்தார். அப்போ மனம் திரும்பினா எது சமீபமாக இருக்கிறதா? சூப்பருங்க. இந்த பக்கம் மனம் திரும்பினா எது சமீபமாக இருக்கிறதா? அப்போ மனம் திரும்பினா பரலோகம் நமக்கு என்னவா இருக்கிறதா? சமீபமாக இருக்கிறது. அப்போ மனம் திரும்பின பிள்ளைகளுக்கு பரலோகம் சமீபம் என்று சொன்னால், இப்பொழுது இந்த காலவெளியில் மனம் திரும்புகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் சமீபம், உயர்வுகள் சமீபமாக, நன்மைகள் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது சமீபம் என்று சொன்னால், எப்படி ஆண்டவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னது போல, இந்த புதிய வருஷத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்புகிற வசனத்தின்படி நாம் மனம் திரும்புகிறேன், பரிசுத்த ஆவியானவரின் படி மனம் திரும்புகிறேன், சபையினுடைய உபதேசத்தின்படி மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னார், அழகான ஒரு வாக்கை கொடுத்தார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் என்ன பண்ணுவேன்? அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். எப்போது பெரிய காரியத்தை அறிவிக்கிறார்? எப்பொழுது எனக்கு எட்டாததுமான, எனக்கு ஆச்சரியமான காரியத்தை எப்பொழுது தேவன் அறிவிக்கிறார் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், நல்லவன் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு எட்டாததும் அறியாததும் பெரிய காரியத்தை நான் அறிவிப்பேன். இந்த ஆண்டு தேவன் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிவிக்கும்படியாக விரும்புகிறார். இந்த ஆண்டு பெரிய காரியத்தை நம்முடைய ஊழிய பாதைகளில், நம்முடைய சபையினுடைய காரியங்களில், நம்முடைய குடும்ப காரியங்களில், நம்முடைய ஊழியர் குடும்பத்தில், ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எட்டாத அறியாததுமான பெரிய காரியத்தை ஆண்டவர் அறிவிப்பேன் என்று, செய்வேன் என்று, நடத்திப்பேன் என்று நமக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை நான் சொன்ன வார்த்தை வேணா அது நிறைவேறாம போகலாம். ஆமென். ஒருவேளை நீங்கள் சொன்ன வார்த்தை வேணாம் அது நிறைவேறாம போகலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை அது நிச்சயமாகவே நிறைவேறும். அப்போ என்ன இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு? என்ன காரியத்தை சொல்றாருன்னா, புதிய வருஷம் நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வராது. ஒரு புதிய மாதமோ, புதிய நாளோ, புதிய வாரமோ நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வராது. ஆனால் நம்முடைய மனம் திரும்புதல் தான் நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புதிய வருஷம். பக்கத்தில்
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, கையை பிடிச்சி சொல்லுங்கள். ஓகே, கையை பிடிச்சி ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க ஹாப்பி நியூ இயர் பார்க்க அந்த லாஸ்ட்டில் பாருங்கள், பிடிக்கவே இல்லை பாருங்கள். ஓகே, இப்போ சொல்லாமா? 1 2 3. புதிய வருஷம், புதிய மாதம், புதிய வாரம், புதிய நாள், புதிய கிழமைகள் நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வராது. நம்முடைய என்னுடைய மனம் திரும்புதல் தான். ஓகே, ஆவியானவர் சொல்லுகிற காரியங்கள், சபை சொல்லுகிற காரியங்கள், வார்த்தை சொல்லுகிற காரியங்கள், என்னுடைய மனம் திரும்புதல் தான் என்னுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை, உயர்வான காரியங்களை, விடுதலைக்குரிய காரியங்களை, அவன் எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை கொண்டு வருகிறது. சரி, இன்னும் சில வசனத்தை நான் வாசித்து நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் போக விரும்புகிறேன். ஓகேவா? முதலாவது மத்தேயு 4:17 வாசித்தல. இன்னும் சில வசனங்கள் என்ன காரியத்தை சொல்லுகிறது என்பதை சற்று அந்த வசனத்தினுடைய ஆழத்தை சற்று நீங்கள் கவனிங்கள். ஓகே, ரோமர் எழுதின வேத பகுதி 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் என்று இன்னதென்று பகுத்தறிவதனால மனம் புதிதாகிறதுனால என்னவாகுங்கள்? மறுரூபமாகுங்கள். நல்லா கவனிங்க. மனம், யாருடைய மனம்? என் மனம் புதிதாகிறதுனால என்னவாகுங்களா? மறுரூபமாகுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறதாம். இப்போ அந்த வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அந்த வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, ஓகே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, எந்த பிரபஞ்சம்? இந்த உலகத்திற்கு, ஆமா, ஒத்த வேஷம் தெரியாமல். ஓகேவா? இந்த பிரபஞ்சத்துக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழாம, இப்பிரபஞ்சத்துக்குரிய ஓட்டத்தை நம்ம ஓடாம, வாசிங்க. ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. பகுத்தறியத்தக்கதாக இங்க பண்ணுவாங்க. பகுத்தறியத்தக்கதாக என்னவா? மனம் என்னவாகுமா? உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறதாம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அப்போ மனதும் நம்முடைய வாழ்க்கை, நல்ல கவனி, நம்முடைய வாழ்க்கையும் புதிதாகும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்னவா மாறுனா அது மறுரூபமாகும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறமான மனுஷனானது, ஓகேவா, அழிந்தோம், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறதாம். எந்த மனிதன் அழிந்து எந்த மனிதன் புதிதாக்கப்படுகிறான் என்று சொன்னால், எங்கள் புறம்பான மனிதன். யாருங்க? எங்கள் புறம்பான மனிதன், எங்கள் மாம்சத்துக்குரிய மனிதன், உலகத்துக்குரிய மனிதன், ஜென்ம சுபாவத்துக்குரிய மனிதன், கீழ்ப்படியாமைக்குரிய மனிதன், தேவனை அசட்டை பண்ணுகிற மனிதன், எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோம், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்னவாகிறதா? புதிதாக்கப்படுகிறது. ஓகே, அடுத்த வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்னவா இருக்கான்? புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று, எல்லாமே புதிதாயிற்று என்று வேதவசனம் சொல்லுகிறதாம். நல்லா கவனிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்னவா மாறுகிறான்? புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். அப்போ புது சிருஷ்டியாக மாறும் பொழுது பழையவைகளெல்லாம் ஒளிந்து போனது, எல்லாமே என்னவா மாறியதாம்? புதிதாக மாறியது. அல்லேலூயா. பழையவைகளை ஒளிய பண்ணி ஆண்டவர்
பழையவைகளை ஆண்டவர் ஒளிய பண்ணி ஆண்டவர் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் புதிதாக மாற்ற போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழையவைகளை ஒளிய பண்ணி புதிதாக மாற்ற போகிறார். குடும்பத்தில் பழையவைகளை ஒளிய பண்ணி ஆண்டவர் புதிதாக மாற்ற போகிறார். நம்முடைய சிந்தையில பழையவைகளை ஒளிய பண்ணி ஆண்டவர் புதியவைகளை மாற்ற போகிறார். இதெல்லாம் பழையவைகள் என்னுடைய வாழ்க்கையில வேதனைப்படுத்தும்படியாய், நெருக்கப்படுத்தும்படியாய், சோர்மாக்கும்படியாய், வியாதியும் பலவீனங்களும் பலதரப்பட்ட பிரச்சனைகளும் இருந்த என்னுடைய வாழ்க்கைய பழையவைகளெல்லாம் ஒளிந்து போனது. எல்லாமே என்னவா மாறியதா? புதிதாக மாறியது. அப்ப எப்போ புதுசு வரும்? எப்போ புதுசு வரும்? புதிய வருஷம் வருவதனால அல்ல, ஒரு புதிய மாதம் வருவதனால அல்ல, ஒரு புதிய நாள் புதிய வாரம் வருவதனால அல்ல. எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை விட்டு வசனத்தின்படி, ஆவியின்படி, தேவ சமூகத்தின்படி பழையவைகள் ஒளிந்து போகிறதோ அப்போதுதான் புதியவைகள் என் வாழ்க்கையில நிச்சயமாகவே வரும். அப்போ எப்போது ஆண்டவர் எட்டாத காரியத்தை எப்போது என்னுடைய வாழ்க்கையில செய்கிறார், அறியாத காரியத்தை எப்போது என் வாழ்க்கையில செய்கிறார், பழையவைகள் ஒளிந்து போகும் பொழுதுதான் ஆண்டவர் எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில செய்கிறார். இப்ப இன்னொரு வசனத்தை நான் சொல்ல போகிறேன், எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் எதை கண்டேன்? ஓகே, இப்போ சொல்லுங்க, நான் எதை கண்டேன் என்று சொன்னால், நான் பார்க்கிறேன், ஒரு புதிய வானத்தை பார்க்கிறேன், ஒரு புதிய பூமியை பார்க்கிறேன். நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் நான் பார்க்கிறதுனால ஏற்கனவே என்ன இருந்தது? ஓகே, இந்த பழைய முந்தின வானமும் முந்தின பூமியும் சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. நான் எதை பார்க்கிறேன்? இப்ப நீங்க சொல்லுங்க, நான் எதை பார்க்கிறேன்? பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். ஆனா நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டதுனால ஏற்கனவே இருந்ததுல முந்திய வானமும் முந்திய பூமியும் ஒளிந்து போயிற்று, சமுத்திரம் இல்லாமல் போயிற்றான். இப்ப சொல்லுங்க, நான் புதிய வருஷத்தை கண்டேன். இங்க பாருங்க, புதிய வருஷத்தை கண்டேன். சத்தமே வரலையே. புதிய வருஷத்தை கண்டேன், புதிய மாதத்தை கண்டேன், புதிய வாரத்தை கண்டேன், புதிய நாளை கண்டேன். ஆனா இப்ப சொல்லுங்க, பழையவைகள் எல்லாம் இப்ப இன்னொரு முறை பழையவைகள் எல்லாம், லாஸ்ட்ல சத்தம் வரல பாருங்க, பழையவைகள் எல்லாம் அவைகள் ஒளிந்து போயிற்று. எதை பார்த்தாரு? புதிய வானத்தை பார்த்தாரு, புதிய பூமியை பார்த்தார். நம்ம புதுசை பார்த்துட்டோம். அவர் புதிய வானத்தை புதிய பூமியை கண்டதுனால ஏற்கனவே இருந்தது தெரியுமா? ஏற்கனவே பழைய வானம் இருந்தது தெரியுமா? ஏற்கனவே பழைய பூமி இருந்தது தெரியுமா? ஏற்கனவே பழைய சமுத்திரம் இருந்தது தெரியுமா? அது ஏற்கனவே ஏதோ ஒரு மூலையில, அது பழைய வானமோ பழைய பூமியோ பழைய சமுத்திரமோ ஏதோ ஒரு பகுதியில ஏதோ ஒரு ஓரத்துல இல்லைங்க. அவைகள் எல்லாம் சூப்பருங்கிற, அவைகள் எல்லாம், நீங்க சொல்லுங்க, அவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சபை கொடுத்த வாக்குத்தத்தத்தை, அந்த இவனுக்கு எட்டாததும் அறியாததுமான அந்த பெரிய காரியத்தை ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒவ்வொரு நாளும் தேவன் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுங்க. எப்போ செய்வாரு அப்படின்னா, இப்ப அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். அந்த வெளிப்படுத்தல் இரண்டாம் வசனத்தை நீங்க வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு என்ன பண்ணுனா இறங்கி வருகிறதை கண்டேன் என்று சொல்லுகிறாரா. ஓகே, நான் எதை பார்க்கிறேன்? பரலோக
பரலோகத்தை பார்க்கிறேன், ஒரு புதிய வானத்தை பார்த்தேன், ஒரு புதிய பூமியை பார்த்தேன். பழைய வானமும் பழைய பூமியும் பழைய சமுத்திரமும் இல்லாமல் போனதையா. ஆனா பழைய காரியங்கள் இல்லாமல் போனதுனால பரலோகத்தை விட்டு யார் இறங்கி வந்ததா? பரலோகத்தை விட்டு அவர் இறங்கி வந்ததை கண்டேன் என்று ஆண்டவர் அவர் சொன்னாரா. இவ பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது, பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது. எப்போ புதிய காரியம் நமக்குள்ளே வருகிறதோ, நமக்குரிய காரியங்கள் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறதா. நன்மையான காரியங்கள் பரலோகத்தை விட்டு, ஆசீர்வாதமான காரியங்கள் பரலோகத்தை விட்டு, அற்புதமான காரியங்கள் பரலோகத்தை விட்டு, உயர்வான காரியங்கள் பரலோகத்தை விட்டு, நமக்குரிய ரட்சிப்பு பரலோகத்தை விட்டு, நமக்குரிய ஆரோக்கியம் பரலோகத்தை விட்டு, நமக்குரிய விடுதலை பரலோகத்தை விட்டு, உனக்குரிய சகல காரியங்களும், குடும்பத்துக்குரிய சகல காரியமோ, ஊழியத்துக்குரிய சகல காரியமோ, சபைக்குரிய சகல காரியமோ, வாழ்வாதாரத்துக்குரிய சகல காரியமோ, அது பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறதை கண்டு பரலோகத்தை விட்டு நீ அழுதது போதும், நீ உபத்திரப்பட்டது போதும், நீ வியாகுலப்பட்டது போதும், நீ சஞ்சலப்பட்டது போதும், நீ சோர்வடைந்தது போதும், நீ குறைவுபட்டது போதும், ஹல்லேலூயா, நீ தள்ளப்பட்டது போதும், நீ வெட்கப்பட்டது போதும். இப்போது பரலோகத்தை விட்டு இறங்கி வந்ததை கண்டேனா. எப்போ புதிய வானம் வந்ததோ, புதிய பூமி வந்ததோ, பழைய வானமும் பழைய பூமியும் சமுத்திரம் இல்லாமல் போனதோ, பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். தம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை, கிரகிக்கப்பட முடியாத காரியங்களை ஆண்டவர் இவ்வாண்டு அவர் செய்ய முடியாய். அவர் பரலோகத்தை விட்டு அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி உன் வாழ்க்கையில நன்மையான காரியத்தை காண்பிக்க போகிறார். அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி உன் குடும்பத்தில் நன்மையான காரியத்தை காண்பிக்க போகிறார். அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நன்மையான காரியத்தை காண்பிக்க போகிறார். அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி ஊழியருடைய குடும்பத்தில் நன்மையான காரியத்தை காண்பிக்க போகிறார். அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி உன் வேலையில வியாபாரத்தில் நன்மையான காரியத்தை காண்பிக்க போகிறார். அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி எங்கே அழுது கொண்டிருந்தனோ அங்க நன்மையான காரியங்கள், எங்கே புலமீனனோ அங்க நன்மையான காரியங்கள், எங்கே குறைப்பட்டனோ அங்க நன்மையான காரியத்தை காண்பிக்க போகிறார். எத்தனை வசனம் சொன்னேன்? மத்தேயு 4 அதிகாரம் 17 சொன்னேன். மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. 2 ரோமர் 12 அதிகாரம் 2 சொன்னேன். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள் என்று 2 வாசித்தோம். 2 கொரிந்தியரில் வாசித்தோம். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோம், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்னவாகிறான்? புதிதாக்கப்படுகிறது. அடுத்து என்ன வாசித்தோம்? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாய் மாறியது. அடுத்த வருஷத்தை வாசித்தோம். நான் புதிய வானமும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து என்ன பண்ணினதாம்? போனதாம். பரலோகத்தை விட்டு என்ன பண்ணாராம்? இறங்கி வந்து மனவட்டிக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த காரியத்தை செய்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறதாம். இந்த 5 வசனம் என்ன காரியத்தை காண்பிக்கிறது? இந்த 5 வசனங்கள் என்ன காரியத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால் சொல்லுங்க. இந்த 5 வசனமும் ஒரே ஒரு காரியம் மறைந்திருக்கிறது. இந்த 5 வசனத்தில் ஒரே ஒரு காரியம்தான் மறைந்திருக்கிறது. இந்த 5 வசனத்தில் என்ன காரியம் மறைந்திருக்கிறது அப்படின்னா, எப்பொழுது பழையவைகள் ஒளிந்து போகிறதோ, சத்தம் வரல இந்த பக்கம், எப்பொழுது பழையவைகள் ஒளிந்து போகிறதோ, இன்னொரு முறை லாஸ்ட் நம்ம செய்திக்குள்ளே போகிறோம். எப்பொழுது பழையவைகள் ஒளிந்து போகிறதோ, இன்னும் சத்தமாக அந்த லாஸ்ட்ல இருந்து சுத்தமாக சத்தமே கேட்கல. எப்பொழுது பழையவைகள் ஒளிந்து போனதோ, இன்னும் பாதி பேர் மௌனமாக தாங்கிறீங்க. ஓகேவா? எப்பொழுது பழையவைகள் ஒளிந்து போனதோ, இன்னொரு முறை எப்போது பழையவைகள் ஒளிந்து போனதோ, லாஸ்ட் எப்போது பழையவைகள். நான் எதுவுமே பேசலைங்க.
ஆமாம், நான் எதுவுமே பேச போகிறதில்ல. இப்போ நீங்கள் தான் பேச போகிறீங்க. ஆமாம், வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றீங்க. வாக்குத்தத்தத்தை ஊழியர் மூலியமாக வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றீங்க. அது பெற்றதாய் இராமல் அதை சுதந்திரித்து கொள்ளக்கூடியவராக இருக்கணும். ஆமென். அது பெற்றதா இல்லாமல் எனக்காக பேசினாருப்பா, எனக்காக ஆண்டவர் பேசினாருப்பா, எனக்கு மட்டும்தான்ப்பா பேசினாரு, இதெல்லாம் அப்படி இல்லை. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்பொழுது ஆண்டவர் புதியவைகளை செய்கிறார், இந்த பக்கம் வர, எப்பொழுது ஆண்டவர் புதியவைகளை செய்கிறார். அன்பு சகோதரா, எப்பொழுது ஆண்டவர் புதியவைகளை செய்கிறார். அன்பு சகோதரி, எப்பொழுது ஆண்டவர் புதியவைகளை செய்கிறார். வாலிப தம்பி, எப்பொழுது ஆண்டவர் புதியவைகளை செய்கிறார். வாலிப தங்கச்சி, எப்பொழுது புதியவைகளை செய்கிறார். அன்பு தகப்பன்மாரே, தாய்மாரே, எப்பொழுது ஆண்டவர் புதியவைகளை செய்கிறார் என்று சொன்னால் குடும்பத்தில் எப்பொழுது, ஆமா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்பொழுது, வேலை சனத்தில் எப்பொழுது, வியாபாரத்தில் எப்பொழுது, ஊழியத்தில் சபையில் எப்பொழுது, என் ஆவியிலே, என் ஆத்துமாவிலே, என் சரீரத்தில் எப்பொழுது என்று சொன்னால், இப்ப எல்லாமே உங்க பரிசுத்த பைபிள் அப்படியே மூடிடுங்க பார்க்கலாம். ஓகே, எழுதுறவங்க மாத்திரம் அப்படியே நீங்க எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ என்ன கவனிக்க போறோம்னா, அப்படியே யாரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 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 35 நிமிஷம் நீங்க கவனிக்க போறீங்க. ஓகேவா? இந்த 5 வசனத்தை உங்களுக்கு முன்பாக ஆவியானவர் நிறுத்தினார். இப்போ பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மனம் திரும்பினார்களோ அவர்களுக்கு என்ன ஆண்டவர் செய்தார். அவனா மனம் திரும்பின, வேதாகமத்தில் மனம் திரும்பின பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தை ஆண்டவர் அந்த செகண்டில் செய்தாருங்க. ஒரு நாள் கழித்தோ, ஒரு வாரம் கழித்தோ, ஒரு மாதம் கழித்தோ, இல்லை ஒரு வருஷம் கழித்தோ, 2027 அல்ல. மனம் திரும்பின, இல்லை பழைய வாழ்க்கையை விட்டு புது வாழ்க்கைக்குள்ளே வந்தவங்க, அப்படி இல்லைன்னா மனம் திரும்பின பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை அந்த டைமில் செய்தாருன்னு சொல்லி, நான் நேரம் இருக்கிற வரைக்கும் ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு வேதத்தை வாசிப்பதற்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. நான் சொல்கிறத மாத்திரம் நீங்கள் கவனித்தா என்ன கவனித்தால் போதும். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நம்மோடு கூட. நீ செய்தியின் தலைப்பு என்னன்னா, பறவைகள் ஒளிந்து போகும்பொழுது தான் என் வாழ்க்கையில் என்ன வருகிறது, அவ்வளோதான். இதுதான் செய்தியின் தலைப்பு. ஆனால் இந்த வேதாகமத்தில் யாரெல்லாம் அந்த பறவைகளை ஒளிய பண்ணும்போது யாருடைய வாழ்க்கையில் அந்த புதியவைகளை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். என்ன கவனிச்சா போதும்னா நீங்க குறித்து கொள்ளுங்க. ஓகேவா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். நீங்க இந்த 11வது வசனத்திலிருந்து கடைசி பகுதி வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் இளைய குமாரனை குறித்து எழுதப்பட்டதான வேத பகுதி தான் அந்த பகுதி. யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? இளைய குமாரனை குறித்து எழுதப்பட்ட ஒரு வேத பகுதி. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த 2 குமாரருமே தகப்பனுக்கு அடங்கி, தகப்பனுக்கு பயந்து, தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, தகப்பனுடைய சித்தத்தை எல்லாமே 2 பேருமே நிறைவேற்றக்கூடியவராக தான் இருந்தார்கள். அந்த இளைய குமாரனுக்கு என்னாச்சு, ஏதானதுன்னு தெரியல. தகப்பனுடைய வாழ்க்கையை காட்டிலும் வெளியே வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப மேன்மையான வாழ்க்கைன்னு ரொம்ப நினைச்சிட்டான் பழகுது அவன். ஆனா உடனே போய் தகப்பனுகையில போய், நான் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும், ஆனா இனிமேல் ஒரு புதிய வாழ்க்கை நான் என்ன பண்ண போறேன், தொடங்க போறேன். என்ன நினைச்சான்? இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும், நான் இதுக்கப்புறம் தான் புதிய வாழ்க்கை என்ன பண்ண போறேன், துவங்க போறேன். அதனால எனக்கு பிசினஸ் பண்றதுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கல. எனக்கு பிசினஸ் பண்ண பணம் கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்தை, இந்த இருக்கிற பணத்தை ஒரு பெருக செய்ய பணம் கொடுக்கணும் கேட்கல. எனக்கு சேர வேண்டிய ஆஸ்தி நீ என்ன பண்ணு, பங்கிட்டு தாரும் என்று கேட்டான். அது எதை காண்பிக்கிறது? தகப்பனுக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவை துண்டிக்கப்படுவதை காண்பிக்கிறது. உடனே தகப்பனிடத்தில் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் அவன், நல்ல கவனிங்க, ஒரு வியாபாரம் பண்ணான் என்று வேதவசனம் சொல்லல.
ஒரு வீடை கட்டி வாடகை விட்டான்னு வேத வசனம் சொல்லலை. அந்த பணத்தை கொண்டு அந்த பணத்தை வட்டிக்கு வாங்கினான் என்று வேத வசனம் சொல்லலையா. போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்த அந்த பணத்தை வைத்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஆடம்பரமாய் வாழ்ந்து வீணான பணத்தை செலவு பண்ணி மொத்த காரியத்தை என்ன பண்ணான் தெரியுமா? அதை அழித்து போட்டான். அப்போ அழித்து போட்ட பிறகு அந்த தேசத்தில் என்ன உண்டானதா? ஒரு கொடிய பஞ்சம் உண்டானதா. அவன் நிறைவாய் வந்தவன் இப்போது குறைபட தொடங்கி விட்டான். இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. தகப்பன் வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா தகப்பனுக்கும் எனக்கும் எவ்விதமான தொடர்பும் எவ்விதமான ஐக்கியம் எனக்கு இல்லை என்று யோசித்தான். தகப்பன் வீட்டுக்கு இப்பொழுதுக்கு என்னால் போக முடியாது என்று ஒரு வேலைக்கு போனான். அந்த வேலையும் அவன் வாழ்க்கையில் நிறைவை கொண்டு வரல. பன்றிக்கு போடுகிற தவிட்டை தின்ன ஆசைப்பட்டான். அதுவும் அவனுக்கு நிறைவையும் கொண்டு வரல. இப்போது அவன் யோசிக்கிறான், என் தகப்பனோடு கூட இருக்கிற வேலைக்காரனுக்கெல்லாம் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ இங்க பசினால சாகுறையா. என் வாழ்க்கை எப்படி இருந்த வாழ்க்கை தெரியுமா? மேன்மையா இருந்த வாழ்க்கை, நிறைவா இருந்த வாழ்க்கை, ஆசீர்வாதமா இருந்த வாழ்க்கை, கனத்துக்குரிய வாழ்க்கை, பிறரை வேலை வாங்கக்கூடிய வாழ்க்கை. இப்படி சாகரனே என்று நினைச்சு எழுந்து எங்க போனான் தெரியுமா? தகப்பன் வீட்டுக்கு போனா. மகனா போலங்க, மகனா போனா என்னை வீட்டை விட்டு தெத்தி அனுப்புவாரு. மகனா போனா வீட்டுக்குள்ள வேலைக்காரனா இருக்கிறது கூட லாக்கி இல்லை. அவன் யோசிக்கிறான், என் தகப்பன் இடத்துல போறேன், வேலைக்காரனுக்கெல்லாம் பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறது, நானோ பசியினால சாகரன். எழுந்து போனா. எழுந்து போய் என்ன முடிவோடு போனான் தெரியுமா? தகப்பனை பார்த்து சொல்றான், தகப்பனை பார்த்து சொல்றான், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகும் நான் பாவத்தை நான் செய்துட்டேன்றான். நாம கையை தட்டுங்க பார்க்கலாம். தகப்பனே தகப்பனே எனக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொல்லல, சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொல்லல, நல்ல ஒரு வேலையை கொடுங்கன்னு சொல்லல, ஏதோ ஒரு கார்டன்ல இருக்கிற ஒரு வீட்டில் நான் தங்கி இருக்கிறேன்னு சொல்லல. நான் காலையில வரேன், மதியானம் வரேன், சாயங்காலம் வரேன், அந்த வேலைக்காரனுக்கு போடுகிற ஆகாரத்தை கொடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லல. வந்து நிக்கிறா, நான் ஒரு வேலைக்காரனா இருக்கக்கூடிய தகுதி இல்லப்பா, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் நான் பாவத்தை செய்துட்டேன், நான் குற்றவாளியா இருக்கிறேன். ஆனா என்ன ஒரு வேலைக்காரனா இருக்கணும்னு நான் விரும்புறேன். நான் தகப்பனுக்கு பிள்ளையா இருக்க விரும்பல, அவருக்கு மகனா இருக்க கூட எனக்கு தகுதியே இல்லை. என்னை ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளுங்க என்று கதறுகிறான், எஞ்சுகிறான், மனம் திரும்புகிறான். மனம் திரும்புகிறான். என்ன ஒரு வேலைக்காரனாக தவறு பண்ணிட்டேன்பா, நான் தவறு பண்ணிட்டேன்பா, கர்த்தருடைய காரியத்தில் தவறு பண்ணிட்டேன்பா, ஆண்டவரே உம்முடைய காரியத்தில் தவறு பண்ணிட்டேன்பா, சமுதாய காரியத்தில் தவறு பண்ணிட்டேன்பா. இன்னொரு முறை சொல்லுகிறேன், அவருடைய காரியத்தில் தவறு பண்ணிட்டேன்பா. ஆண்டவரே தகப்பனுடைய காரியத்தில் தவறு பண்ணிட்டேன்பா, சமுதாய காரியத்தில் தவறு பண்ணிட்டேன்பா, ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேனா தவறு பண்ணிட்டேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியே இல்லை, என்ன ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னா. மனம் திரும்பின வேலைக்காரனாக வைக்கல, மனம் திரும்பினவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது தெரியுமா? உயர்ந்த வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டதா. மனம் திரும்பினவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னா அவன் கைகளுக்கு மோதிரம் கொடுக்கப்பட்டதா. மனம் திரும்பினவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டதா? அவன் கால்களுக்கு பாதரட்சி கொடுக்கப்பட்டதா. மனம் திரும்பினவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டதா? அவனுக்கு நல்ல இதுவரைக்கும் சாப்பிடாத அளவுக்கு நல்ல விருந்தம் அவனுக்கும் கொடுக்கப்பட்டதா. அவன் நிமித்தம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதா. த ஃபர்ஸ்ட் காரியம், மனம் திரும்புகிற தேவ பிள்ளைங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இந்த முதல் காரியம் என்னன்னா, நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா, ஆண்டுடைய காரியத்தில் மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா, சமுதாய காரியத்தில் மனம் திரும்பிட்டோம்னா, நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய சரீரத்தில் நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா அவனுக்கு தெரியாது நான் மனம் திரும்பினா எனக்கு வஸ்திரம் வரும்னு அவனுக்கு தெரியாது. மனம் திரும்பினா எனக்கு மோந்திரங்கள் வரும் என்று தெரியாது. ஆனால் மனம் திரும்பினா எனக்கு பாதரட்சை வரும்னு தெரியாது. நான் மனம் திரும்பினா எந்த ஸ்தானத்தை இழந்தேனோ அதே ஸ்தானத்திற்கு நான் வருவேன்
என்று எனக்கு தெரியாது. ஆனா மனம் திரும்பின அவனுக்கு, பழைய வாழ்க்கையை விட்டு அவனுக்கு, தன் வாழ்க்கையை கதறி அழுத அவனுக்கு தகப்பன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அன்பு சகோதரன், மனம் திரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு, அன்பு சகோதரியை மனம் திரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு, வார்த்தை நிமித்தம் மனம் திரும்புகிற, ஆவி நிமித்தம் மனம் திரும்புகிற, சபை காரியத்தை நிமித்தம் மனம் திரும்புகிற, ஊழியக்காரி சொல்லுகிற வார்த்தையின்படி மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எது கடந்து வருகிறதா? ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்க இளைய குமாரனை அங்கே சகையை குறித்து எழுதப்பட்டதான ஒரு வேத பகுதியை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதாம். யார் இந்த சகையு என்று சொன்னால், அவன் ஒரு தலைவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவன் ஐஸ்வரவான் என்று ஒரு வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அவன் ஆயக்காரன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, அவன் ஒரு தலைவன். இரண்டாவது அவன் ஐஸ்வரவான். மூன்றாவது அவன் ஒரு ஆயக்காரன், ரோம அரசாங்கத்தில் பணி செய்யக்கூடியவன், ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன், நல்ல ஐஸ்வரவானாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நல்லா கவனிங்க, அவன் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் வாழ்வது சந்தோஷமும், அவன் வாழ்வது சமாதானமும், அவன் வாழ்வது நிறைவும். அது பரலோகத்துக்குரிய வாழ்க்கை அல்ல, அவன் வாழுகிறது எல்லாமே நரகத்துக்குரிய வாழ்க்கை. சந்தோஷம் என்ன வாழ்க்கை? சந்தோஷம் என்ன வாழ்க்கை? சமாதானம் என்ன வாழ்க்கை? ஐஸ்வர்யம் என்ன வாழ்க்கை? எல்லாமே ஒரு நரகத்துக்குரிய வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன யோசிக்கிறானா, தலைவன் என்னை நோக்கி தான் திரள் ஜனங்கள் வந்து கொண்டிருந்தார்கள் இவ்வளவு நாள். நான் ஒரு ஐஸ்வரவான், என்னை நோக்கி தான் அநேக ஜனங்கள் பணம் வாங்குவதற்கு வருவார்கள். நான் ஒரு ஆயக்காரன், எல்லாமே என்னை தான் சந்திக்க வேண்டும். ஆனால் முறை என்னை சந்திக்கிறதை காட்டிலும் திரளான ஜனங்கள் இவரை சந்திக்கிறாரு. இவர் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பதற்கு என்ன பண்ணா, அவன் வகை தேடினான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அவன் குள்ளமா இருந்ததனால ஜனக்கூட்டத்து நிமித்தமாக அவனால காணவே முடியல. ஆனா எப்படி ஆகிலும் அவன் என்ன பண்ண, அவரை பார்க்கணும்னு வகை தேடினான். ஆனா அவன் பார்ப்பதற்கு அவன் கடைசியாக அவன் எதை தெரிந்து கொண்டான்? அங்கிருந்து அந்த மரத்தை அவன் தெரிந்து கொண்டு அதில் ஏறி அமர்ந்து கொண்டு அவன் அமர்ந்து விட்டான். அந்த இடத்துல வந்து நின்று, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லல. சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன்னை உயர்த்த போறேன்னு சொல்லல. சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, உன் வியாதி பலவீனத்தை மாற்ற போறேன்னு சொல்லல. சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, உன் பாவமான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வரும். சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அவன் இறங்கி வரும்போது எப்படி வந்தான் தெரியுமா? சந்தோஷமா இறங்கி வந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனா அந்த வார்த்தையை கேட்டவன், இறங்கி வந்தவன், அவரை ஏற்றுக்கொண்டவன் தன் வீட்டுக்கு கொண்டு போற ரொம்ப சந்தோஷமா இறங்கி வந்தான். ஆனா இதை கண்ட யாவருக்கு என்ன உண்டாகல? இதை சொல்லுங்க, இதை கண்ட யாவருக்கு என்ன உண்டாகல? இதை கண்ட யாவருக்கும் சந்தோஷம் உண்டானதா? இதை கண்ட யாவருக்கும் சந்தோஷம் உண்டானதா? இல்லைங்க, எல்லாரும் ஐயோ ஏசு அவன் வீட்டுக்கு போனாரேன்னு சொல்லி அவரையும் முறுமுறுத்தார்கள், அவனையும் முறுமுறுத்தார்கள். இப்படியே ரெண்டு பேரும் கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே என் ஆஸ்திய பாதி நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்தில் ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானா அதெல்லாம் நாளை தனியாய் திருப்பி செலுத்துகிறேன் அப்படின்னா அந்த பழைய வாழ்க்கையை விடுகிறான். ஓ, பழையபடி வாழ்ந்தால சகோதரங்களை, பழையபடி வாழ்ந்தால சகோதரிகளை, பழையபடி வாழ்ந்தால பழைய வாழ்க்கையை அவன் விட்டு என்ன வாழ்க்கைக்குள்ள வரானா, என் ஆஸ்திய பாதி கொடுக்கிறேன்யா, நான் யாருக்கு நான் அநியாயமா வாங்கணும் அதெல்லாம் முதல்ல திருப்பி செலுத்துறேன்னு சொன்ன பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்பு
சகோதரா, அவன் சொன்ன பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சொன்ன பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வீட்டுக்கு என்ன வந்ததா? ரட்சிப்பு வந்ததா? இவனோ ஆபிரகாமின் குமாரனாய் எண்ணப்பட்டான். இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்தாரா. அவனை பார்க்கும்போது சொல்லல நீ ரட்சிக்கப்படுவான், பார்க்கும்போது சொல்லல, இறங்கி வரும்போது சொல்லல, நடந்து போகும்போது சொல்லல. ஜனங்களெல்லாம் இப்படி சொல்றாங்களே, உன் வாழ்க்கை ஏண்டா இப்படி இதுன்னு கடிந்து கொள்ளல ஆண்டவர். அவனை கடிந்து கொள்ளவோ திட்டவோ வெறுக்கவோ ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் சொல்லல. அவரை பார்த்த உடனே, அவருடைய பிரசன்னத்தை பார்த்த உடனே, அவருடைய தொடுதலை பார்த்த உடனே, அந்த வார்த்தையை பார்த்த உடனே நான் இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். யாரா என் ஆஸ்திய பாதி கொடுக்கிறேன். ஓ, நான் யாருக்கு எல்லாம் அநியாயமா வாங்கினோ, ஓ அந்த ஜனங்க என் அநியாயத்தை குறித்து பேசுறாங்கல்லவா, அந்த சகோதரன் என்னுடைய அநியாயத்தை குறித்து, அந்த சகோதரி என் அநியாயத்தை குறித்து, ஊர் ஜனங்கள் எல்லாம் என் அநியாயத்தை குறித்து பேசுகிறல்லவா, என் அநியாயத்தை குறித்து பேசுகிறார்கள், என் பாவத்தை குறித்து பேசுகிறார்கள், என் குறைவை குறித்து பேசுகிறார்கள். ஆஸ்தியை கொடுக்கிறேன், நான் ஏழைகள் எல்லாம் கொடுக்கிறேன், அதனால தனியாய் கொடு. ஆண்டவர் சொன்ன இந்த வீட்டுக்கு என்ன வந்ததா? இந்த வீட்டுக்கு என்ன வந்ததா? லாஸ்ட் சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு என்ன வந்ததா? ஓ, இந்த வீட்டுக்கு என்ன வந்ததா? இந்த வீட்டுக்கு அவரால் கொடுக்கிற ரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டுக்கு அவரால் கொடுக்கிற சமாதானம் வந்தது. இந்த வீட்டுக்கு அவரால் கொடுக்கிற சந்தோஷம் வந்தது. இந்த வீட்டுக்கு அவரால் கொடுக்கிற நன்மை வந்தது. இந்த வீட்டுக்கு அவரால் கொடுக்கிற அற்புதம் வந்தது. இந்த வீட்டுக்கு ஓ நகரபலபர சங்கலாதரா 2026 இன்றைக்கு அவரால் கொடுக்கிற நன்மைகள் என் வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. அவரால் கொடுக்கிற சமாதானம் என் வீடுகளுக்குள்ளே, அவரால் கொடுக்கிற சந்தோஷம் என் வீடுகளுக்குள்ளே, அவரால் கொடுக்கிற நன்மைகள், அவரால் கொடுக்கிற நிறைவுகள், அவரால் கொடுக்கிற உயர்வுகள், அவரால் கொடுக்கிற காரியங்கள் நம்முடைய வீடுகளிலே அவைகள் கடந்து வருகிறது. அவன் மனம் திரும்புகிறான். இன்னொன்று சொல்லுங்க, அவன் பழைய வாழ்க்கையை விடுகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன வாழ்க்கை கொண்டு வராரு தெரியுமா? ஒரு புதிய வாழ்க்கையை அவன் வாழ்க்கையில உண்டு பண்ணுகிறார். ரெண்டாவது காரியம், பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்குள்ள வந்தால், அல்ல பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புதல் வந்தால், ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் என்ன? ஒரு புதிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். முதல் காரியம், மனம் திரும்பும் போது முதல் காரியம் என்ன சொன்னேன்? நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ரெண்டாவது, மனம் திரும்பும் போது ரெண்டாவது காரியம் என்ன? நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை, பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை, சமுதாய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை, வேலை சனத்துல ஒரு மாற்றங்களை, வியாபாரத்துல ஒரு மாற்றங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையில, சரீர வாழ்க்கையில, உள்ளான வாழ்க்கையில, ஆலயத்தினுடைய காரியத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் எதை ஏற்படுத்துகிறாரா? அவர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஓகே, மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கிறதான வேளையில் 2 மனிதனை குறித்து எழுதப்பட்டதான ஒரு வேத பகுதி. ஒருவனுடைய பெயர் என்ன? அவன் ஆயக்காரன் என்றும், இன்னொருத்தருடைய பெயர் என்ன? அவன் பரிசேயன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயக்காரன் என்றும் பரிசேயன் அவனுடைய பெயர் அல்ல, அவன் எதை சார்ந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப 2 பேர் ஜெபம் பண்ணுவதற்கு எங்க போனார்களாம்? தேவாலயத்துக்கு 2 பேர் ஜெபம் பண்ணுவதற்கு தேவாலயத்துக்கு போனார்கள். அதுல முதலாவது பரிசேயன் ஜெபிக்கிறான். அவன் எப்படி ஜெபிக்கிறான்? நல்லா கவனிங்க, என்ன கவனிக்கணும், ஓகேவா? இன்னும் ஒரு காலவர் தான் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்க போறோம். அவன் என்ன ஜெபிச்சான் அப்படின்னா, ஆண்டவரே, நான் பரிகாரன் அல்ல, அநியாயக்காரன் அல்ல, விபச்சாரக்காரன் அல்ல, மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால உண்மை என்ன பண்றேன்? நான் சோத்தரிக்கிறேன் அப்படின்னு என்ன சொன்னா? பரிகாரன் அல்ல, அநியாயக்காரன் அல்ல, விபச்சாரக்காரன் அல்ல, மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால உண்மை என்ன பண்றேன்? சோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவரே, நான் வாரத்துல 2 நாள் என்ன பண்றேன்? நான் உபவாசிக்கிறேன், என் தசபாகத்தெல்லாம் என்ன பண்றேன்?
நான் காணிக்கை கொடுக்கிறேன்னு சொல்லி அவன் தனக்குள்ளே அவன் ஜெபித்தானா. இப்பொழுது ஆயக்காரன் வந்து ஜெபிக்கிறான், தான் கண்ணை வானத்துக்கு ஏறெடுக்க கொஞ்சம் கூட துணியாம மார்பல் அடித்து கொண்டு, பாவி ஆகிய என் மேல நான் தப்பு பண்ணிட்டேன்பா, இவனை போல என்னால வாழ முடியல, நான் பரிகாரனாய் வாழ முடியல, பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ முடியல, ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன்பா, என் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன்பா, குடும்ப வாழ்க்கையில நான் தவறு விழுந்துட்டேன்பா, சமுதாய வாழ்க்கையில தவறு விழுந்துட்டேன்பா, நண்பரோடு பழகும்போது தவறு விழுந்துட்டேன்பா, உன்னை பார்க்கறது கூட உன்னை பார்த்து பேசுறது கூட எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லப்பா. ஆண்டவரே மார்பில் அடித்து கொண்டு, பாவியாகி ஏமல கொஞ்சம் கிருபையாய் இறங்குங்கப்பா, நான் தவறு பண்ணிட்டேன், நான் துன்மார்க்கமா வாழுறேன், அசுத்தத்துல வாழுறேன், கீழ்ப்படியாம வாழுறேன், பிரமாணத்துக்கு மாறா வாழுறேன், தயவு செய்து பாவியாகி ஏமல கிருபையாய் இறங்கும் அப்படின்னா பைபிள் சொல்லுது, அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். தன்னை ஒன் செகண்ட் அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். தன்னைத்தானே உயர்த்தினவன் தாழ்த்தப்பட்டாயா. ஆனா தன்னைத்தானே இப்ப தட்டுங்க கைய, தன்னைத்தானே உயர்த்தினவன் தன்னை உயர்த்தனவன் ஒரு நாள் தாழ்த்தப்பட்டா. ஆனா பாவிதா ஆனா என்னைக்கு தன்னை தாழ்த்தினானோ அவன் உயர்த்தப்பட்டா. மூன்றாவது காரியம், பழைய வாழ்க்கைக்குள்ளிருந்து புதிய வாழ்க்கைக்குள்ள வந்தால் ஓகே, மனம் திரும்புவது நம்முடைய வாழ்க்கையில வருமானால் நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். நல்லா கவனிங்க, நான் இப்படி வாழுறேன் அப்படி வாழுறேன் இதை செய்யறேன்னு ஒரு காரியம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் சொல்லவே கூடாது. நான் இதை ஆலயத்துக்கு செய்யறேன், இந்த பொருளை நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன், எந்த காரியத்தை நீங்க பேசவே கூடாது. ஆண்டவர் செய்ததை என்ன பண்ணாதீங்க, அதை சாட்சியா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை அதை பெருமையா என்ன பண்ண வேண்டாம், நீங்க சொல்லவே கூடாது. எதை சொல்லணும் தெரியுமா, நான் இவ்விதமான தவறுல இருக்கிறேன் ஐயா, என்னை கொஞ்சம் மாற்றுங்கப்பா, என்னை கொஞ்சம் மாற்றுங்க. குறைவுகள் ஆண்டவர்கள் சொல்லணும். அந்த கிருபை இறங்கினதா, அந்த கிருபை அவனுக்கு இறங்கினதா, அவனுக்கு காண்பித்த அந்த கிருபையை அன்பு சகோதரா, அந்த கிருபையை கர்த்தர் உனக்கு காண்பிக்க விரும்புகிறார். அவனுக்கு காண்பித்த அந்த கிருபையை, மனம் திரும்பின அவனுக்கு காண்பித்த அந்த கிருபையை, பாவத்தை விட்டு வந்தவனுக்கு காண்பித்த அந்த கிருபையை ஆண்டவர் அந்த கிருபையை உங்களுக்கு காண்பிக்கிறார். பலவீனத்திலே அவருடைய கிருபையை ஆண்டவர் காண்பிக்கிறார். சோர்வுகளிலே அவருடைய கிருபையை ஆண்டவர் காண்பிக்கிறார். விழுந்த இடத்திலே அவருடைய கிருபையை ஆண்டவர் காண்பிக்கிறார். எழும்ப முடியாத உங்களுக்கு அவருடைய கிருபையை காண்பிக்கிறார். பிரகாசிக்கும்படி அவருடைய கிருபையை காண்பிக்கிறார். ஊழியம் செய்யும்படி அவருடைய கிருபையை காண்பிக்கிறார். ஆத்ம ஆதாயம் பண்ணும்படி அவருடைய கிருபையை காண்பிக்கிறார். குடும்பத்தை நடத்தும்படி அவருடைய கிருபையை காண்பிக்கிறார். ஊழியத்தை நடத்தும்படி அவருடைய கிருபையை காண்பிக்கிறார். திரள் கூட்ட ஜனங்கள் சபைக்குள்ள வரும்படி மறுபடியும் அவருடைய கிருபையை கர்த்தர் காண்பிக்கிறார். அவருடைய கிருபை வெளிப்பட போகிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அவருடைய கிருபை வெளிப்பட போகிறது. பிள்ளைங்க வாழ்க்கையில் அவருடைய கிருபை வெளிப்பட போகிறது. பலவீனத்திலே அவருடைய கிருபை, சோர்வுகளில் அவருடைய கிருபை, நெருக்கத்தில் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நமக்கு வெளிப்பட போகிறது. அவருடைய கிருபை நமக்கு வெளிப்பட போகிறது. ஒரு பாவிதான் அவருடைய கிருபை சோர்வில் வந்திருக்கிற, வியாதியில வந்திருக்கிற, பலவீனத்தில் வந்திருக்கிற, நெருக்கத்தில் வந்திருக்கிற, பல நெருக்கம் குழப்பத்தில் வந்திருக்கிற அவருடைய கிருபையை கர்த்தர் எனக்கு காண்பிக்க போகிறார். முதல்ல சொன்னாரு, மனம் திரும்பினவனுக்கு என்ன வந்ததா? அட என்னம்மா அழகா சொல்றீங்க, பாதி பேர் சொல்லவே மாட்டேன்றீங்க, சீக்கிரம் சொல்லுங்க, இன்னும் 10 நிமிஷம் தான். அது மனம் திரும்பினவனுக்கு என்ன வந்ததா? அப்போ நான் இப்படி இருந்துடுறேன்ப்பா, போன வருஷம் இருந்த மாதிரியே இருந்துடுறேன்ப்பா. இருக்கணும்னா கம்முன்னு வாயே திறக்க வேண்டாம். மனம் திரும்பினவனுக்கு என்ன வந்தது? சூப்பர். இந்த பக்கம் எனக்கு காது சரியா கேட்கலையா? 1 2 3. மனம் திரும்பினவனுக்கு என்ன வந்தது? சூப்பருங்க. 2வது, மனம் திரும்பினவனுக்கு என்ன வந்தது? வாழ்க்கையில
மாற்றங்கள். மூணாவது, மனம் திரும்பினவனுக்கு என்ன வந்தது? உயர்த்தப்பட்டான். சீக்கிரம் நாலாவது எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப கொஞ்சம் வேகமாய் போகிறேன். நாலாவது எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். த லூக்கா 23ஆம் அதிகாரம் 39, 40, 41, 42, 45 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கிறதான வேளையில் 3 பேர் சிலுவையில் தொங்குறாங்க. இங்கே பாருங்க, என்ன லெசன் கவனிங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் மைக்கு ஐயா கையில் கொடுக்கணும், ஓகேவா? 3 பேர் என்ன பண்ணுறாங்க? சிலுவையில் தொங்குறாங்க. ஓகே, அந்த பக்கம் ஒரு கள்ளன் தொங்குறான், இந்த பக்கம் ஒரு கள்ளன் தொங்குறான். நடுவில் யார் தொங்குறது? ஆண்டவர் நடுவில் தொங்கி கொண்டு இருக்கிறார். ஒரு கள்ளன் பார்த்து கேட்குறான், ஆண்டவரை நீ இரட்சகர் என்று நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் விடுவிக்கிறவர் என்று சொல்கிறீங்க, ஜனங்களை காப்பாற்றுகிறவர் என்று சொல்கிறீங்க. இப்போ பாரு, இவ்வளோ அதிகாரம் இருந்தோம், இவ்வளோ வல்லமை இருந்தோம், என்ன ஒரு இதுனா உங்களோடு சேர்ந்து நாங்களும் என்ன பண்ண வேண்டியதாகுது? தொங்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களையும் ரட்சித்து கொள்ளுங்க. என்ன பாருங்க, உங்களையும் ரட்சித்து கொள்ளுங்க, எங்களையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ரட்சிங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான். அதுக்கு இன்னொருத்தன் கிராஸ் ஆகுறான். ஏண்டா, நம்ம செய்த அந்த பாவமோ, நம்ம செய்த அந்த அக்கிரமோ, நம்ம செய்த அந்த மீறல் பிரகாரமாக நம்ம தண்டிக்கப்பட்டு நீ சிலுவையில் தொங்குவதற்கும் அவர் சிலுவையில் தொங்குவதற்கும் என்னடா என்ன காரணம் தெரியுமா? நம்ம பாவத்தை செய்தோம், அதனால தொங்கிட்டு இருக்கேன்டா. ஆனா இவரை பார்த்தா உனக்கு தெரியல, இவர் முகத்தை பார்த்தா இவருக்கு தெரியல, சிலுவையில் இவர் பேசுற பேச்சை பார்த்தா தெரியல, எந்த விதமான தகாத ஒன்றும் செய்யப்படாம இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தொங்கிட்டு இருக்காரு அப்படின்றான். ஒருத்தன் சொல்றான், உன்னையும் ரட்சிங்க, சரி உங்களையும் ரட்சிங்க, என்னையும் ரட்சிங்கன்னு இகழ்ந்தான். ஆனா இன்னொருத்தர் சொல்றான், டே வாய மூடுறா, நம்மெல்லாம் பாவம் செய்து தண்டிக்கப்படுறா, ஆனா ஒரு பாவம் செய்யாம இவரு, ஒரு பாவத்தை செய்யாத இவரு நமக்காக தொங்கி கொண்டிருக்கிறார் ஐயா. ஒரு பாவத்தை செய்யாத இவரு நமக்காக அவமானப்பட்டார் ஐயா. ஒரு பாவம் செய்யாத இவரு நமக்காக குத்தப்பட்டார் ஐயா. ஒரு பாவம் செய்யாத இவரு நமக்காக முள்கிட வைக்கப்பட்டார் ஐயா. ஒரு பாவம் செய்யாத இவரு சிலுவையில் கைகளிலே கால்களிலே அடிக்கப்பட்டார்கள் ஐயா. ஒரு பாவம் செய்யாத இவரு எனக்காக குத்தப்பட்டார் ஐயா. ஒரு பாவம் செய்யாத இவரு ஒரு சொட்டு ரத்தம் இல்லாத சிந்தினர் ஐயா. ஒரு பாவம் செய்யாத இவரு பார்க்கும் போது நாம் விரும்பத்தக்கதாக ரூபம் இவருக்கு இல்லாத இருந்தது ஐயா. ஒரு பாவமும் செய்யாத இவரு நான் செய்த அந்த பாவம், நான் செய்த அந்த அக்கிரமம், நான் செய்த அந்த எல்லா பாவத்திற்கும் சிலுவையில் வந்து தொங்கினாரு. அவன் ரட்சிங்கன்னு பேசுறான். இவன் என்ன தெரியுமா பேசனா? நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லைங்க. ஆண்டவரே, இதுல இருந்து என்னை காப்பாற்ற முடியாது, கரெக்டா? இதுல இருந்து நான் தொங்குகிறேனே, நான் அடிப்படுகிறேனே, உமக்கு பக்கத்தில் இருக்கிறேனே, இதுல இருந்து என்னை காப்பாற்றவே முடியாதுப்பா. ஆனா உம்முடைய ராஜ்யம் வரும்போது, ராஜ்யம் வரும்போது அந்த ராஜ்யத்துல என்ன கொஞ்சம் நினைச்சிருங்க அப்படின்னா, என் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாயின்னு சொன்னார். ஒருத்தன் கடைசியா மனம் திரும்புறோம், உன்னுடைய ராஜ்யம் வரும்போது கொஞ்சம் நினைங்க அப்படின்றோம். ஆண்டவர் அதுக்கு வேற ஒண்ணுமே சொல்ல, அந்த செகண்ட் ஒருத்தனுக்கு ரட்சிப்பு கொடுத்தாருயா. எல்லாமே அந்த செகண்ட், அந்த நிமிஷம், அந்த நிமிஷத்துல ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார் அவனுக்கு. நாலாவது காரியம் என்ன தெரியுமா? ஓகே, பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி உள்ள வந்துட்டோன்னா யாரோடு கூட இணைக்கப்படுகிறோம் அப்படின்னா அவரோடு கூட நம்ம இணைக்கப்படுகிறோம். சிஸ்டர், எப்போது இணைக்கப்படுகிறேன்? பிரதர், நான் எப்போது இணைக்கப்படுகிறேன்? சிஸ்டர், நான் எப்போது இணைக்கப்படுகிறேன்? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நாம் எப்பொழுது அவரோடு கூட இணைக்கப்படுகிறோம் என்று சொன்னால், மனம் திரும்புகிறதான வேளையிலே, பழைய வாழ்க்கை விடுகிற வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரோடு கூட இணைக்கப்படுகிறார்கள். அவரோடு கூட இணைக்கப்படுகிறார்கள். 2026 நான் அவரோடு கூட இணைக்கப்படுகிறேன். மனம் திரும்புகிற வேளையில, என்னுடைய காரியத்தை விடுகிற வேளையில, என் காரியத்தை வெறுக்கிற வேளையில நாங்கள் அவரோடு
கூட நாங்கள் அவரோடு கூட நாங்கள் இணைக்கப்படுகிறோம். எங்கள் குடும்பங்கள் இணைக்கப்படுகிறது, எங்கள் பிள்ளைகள் இணைக்கப்படுகிறார்கள், எங்கள் பெற்றோர் இணைக்கப்படுகிறார்கள். அவரோடு இணைக்கப்படும் போது இந்த ஆண்டு அவர் எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியத்தை அவர் செய்கிறார். அவரோடு கூட இணைக்கப்படுகிறேன். பாவங்களை விட்டு, அசுத்தங்களை விட்டு, கீழ்ப்படியாமை விட்டு, முறுமுறுப்பை விட்டு, மாம்சத்தை விட்டு, ஜென்ம சுபாவத்தை விட்டு, உலக சிநேகத்தை விட்டு அவரோடு கூட நான் இணைக்கப்படுகிறேன். அவர் சொன்னாரு, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் என்னவா இருக்கிறேன்? திராட்சை செடியா இருக்கிறேன். நீங்க என்னவா இருக்கிறீங்க? கொடியா இருக்கிறீங்க. அவர் தோட்டக்காரர், நான் திராட்சை செடி. நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னா கொடிகளாக இருக்கிறீங்க. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தா. பாதி பேருக்கு புரியல. நீங்கள் என்னிலும், ஷாபா பாபா லாக்கா லாதாரா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு கொள்ளுகிறது எதுவோ, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற எதுவோ அது உங்களுக்கு எட்டாததும் அறியாததுமான அது பெரிய காரியங்களாக மாறும். இன்னொரு முறை, நீங்கள் என்னிலும், எல்லாம் சேர்ந்து சொல்லலாம், முடிக்க போற. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ, பக்கத்தில் பார்த்து, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது எட்டாததுமான அறியாததுமான பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல, சபையில, வாழ்வாதாரத்துல, ஆவியில, ஆத்துமாவில அவர் செய்ய 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 வல்லவராகவே இருக்கிறார்.